வணக்கம். இன்னைக்கு நாம ரஸ்கின் பாண்டோட ஒரு அருமையான சிறுகதையான திருடனின் கதை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு கதை மட்டும் இல்ல. ஒரு மனுஷனோட மாற்றத்தை பத்தின ஒரு அழகான பயணம். வாங்க நாமளும் அந்த பயணத்துல சேர்ந்து போலாம். கதையோட ஆரம்பமே பாருங்க, ஒரு பள்ளீர்னு ஒரு வாக்குமூலம். நம்ம கதை சொல்லி ஹரி சிங் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம நான் ஒரு திருடன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்றோம். இதுதான் இந்த முழு கதைக்கும் ஒரு அச்சாணி மாதிரி. சரி, இப்போ கதைக்குள்ள முழுசா இறங்கலாம். நம்ம ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்களும் முதல் முறையா சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு எப்படி நடந்ததுன்னு பாப்போமா? இங்க பாருங்களேன், ரெண்டு பேருக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம்னு. ஒரு பக்கம் வெறும் 15 வயசுலயே திருட்டுல ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஹரிசிங், இன்னொரு பக்கம் ரொம்ப சிம்பிளான யார பார்த்தாலும் டக்குன்னு நம்பிடக்கூடிய ஒரு எழுத்தாளர் அனில். ஹரியோட பிளான் என்னன்னா, அனிலோட நம்பிக்கையை எப்படியாவது சம்பாதிச்சு சரியான டைம்ல அவன்கிட்ட இருந்து திருடிட்டு ஓடிரணும். ஹரி அனில் கிட்ட போய் வேலை கேக்குறான். ஆனா அனில் என்ன சொல்றாருன்னா, தம்பி என்கிட்ட உனக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்குலாம் காசு இல்லையேன்னு சொல்றாரு. உடனே ஹரி, பரவாயில்ல சார், எனக்கு சாப்பாடு மட்டும் போட்டா போதும்னு சொல்றான். இப்படிதான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு உறவு தொடங்குது. தனக்கு சமைக்க தெரியும்னு ஹரி ஒரு பொய்ய சொல்றான். ஆனா அவன் சமைச்ச சாப்பாடு அவ்ளோ மோசம்னா பாத்துக்கோங்களேன். அத ஒரு தெருநாய்க்கு தான் போட வேண்டியதா போச்சு. அனில் அவனை போக சொல்லியும் ஹரி ஒரு மாதிரி அப்பாவித்தனமா சிரிச்சுக்கிட்டே அங்கேயே நிக்கிறான். அத பார்த்து அனிலுக்கே சிரிப்பு வந்துருது. இது அனிலோட பொறுமையான குணத்தை நமக்கு நல்லாவே காட்டுது. ஆனா பாருங்க, அனில் ஹரிய விரட்டவே இல்ல. அதுக்கு பதிலா அவர் காட்டின அந்த சின்ன கருணை தான் ஹரியோட மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்துக்கான விதைய போட போகுது. இங்கதான் கதையே மாறுது. அனில் ஹரிய ஒரு வேலைக்காரனா மட்டும் பார்க்கல, அவனுக்கு நல்லா சமைக்க கத்துக் கொடுக்கறார், அவன் பேரையே எழுத சொல்லிக் கொடுக்கறார். அதோட நிக்காம முழுசா வாக்கியங்கள் எழுதவும் கணக்கு போடவும் கத்துத்தரேன்னு ப்ராமிஸ் பண்றார். எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா, வீட்டு சாவியையே அவன் கையில கொடுக்கறார். யோசிச்சு பாருங்க, ஒரு திருடன்னு தெரிஞ்சும் அவன் மேல எவ்ளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கணும்னு. இந்த ஒரு வரியில ஹரியோட மனசுல எவ்ளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு நமக்கு புரியுது. அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது, திருடுறத விட இந்த படிப்பு எவ்ளோ சக்தி வாய்ந்தது, இத வச்சு எவ்ளோ உயரத்துக்கு போகலான்னு அவன் உணர ஆரம்பிக்கிறான். இதுதான் அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இப்போ ஹரிக்குள்ள ஒரு பெரிய மனப்போராட்டம் நடக்குது. அனில் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை தன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற ஒருத்தரை ஏமாத்த அவனுக்கு மனசே வரல. ஒரு பேராசக்காரனை ஏமாத்துறது ஈஸி. ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தர் திருடுனா அந்த திருட்டுல இருக்கிற சுவாரஸ்யமே போயிடுமேன்னு யோசிக்கிறான். ஆனா அந்த திருடம் புத்தி சுண்ணா இருக்குமா? ரொம்ப நாள் யோசிச்சு கடைசியா அந்த தப்பான காரியத்தை செய்ய முடிவு பண்ணிடுறான். இந்த முடிவு அவனை ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது. அவன் தனக்குத்தானே சில சமாதானங்களை சொல்லிக்கிறான். நான் என்னோட உண்மையான வேலையை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பணத்தை நான் எடுக்கலனாலும் இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தேவையில்லாம செலவு தான் பண்ண போறான்னு சொல்லி தன்னோட திருட்டுக்கு ஒரு காரணம் கற்பிச்சுக்கிறான். அந்த நிலா வெளிச்சத்துல அனில் ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்கார். ஹரி ரொம்ப மெதுவா, கொஞ்சம் கூட சத்தம் வராம அவர் மெத்தைக்கு அடியில கைய விட்டு அந்த பணக்கட்டை எடுக்கிறான். மொத்தம் 600 ரூபாய். அந்த பணத்தை வச்சு ஒரு 1-2 வாரத்துக்கு ஒரு ராஜா மாதிரி சொகுசா வாழலான்னு கணக்கு போடுறான் ஹரி. பணத்தோட ஸ்டேஷனுக்கு ஓடி வர்றான். லக்னோ போற ட்ரெயின் கிளம்பிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியா ஏறி தப்பிச்சிருக்கலாம். ஆனா அவன் தயங்குறான். அந்த ட்ரெயின் போயிடுது. அவன் ஏன் அந்த ட்ரெயின்ல ஏறல? என்ன காரணம்? காரணம் இதுதான். அவனுக்கு ஒரு விஷயம் மனச ரொம்பவே பாதிக்குது. திருட்டு போனது தெரிஞ்சா அனில் பணத்துக்காக வருத்தப்பட மாட்டார். ஆனா தன் மேல வச்ச நம்பிக்கை உடைஞ்சு போனதுக்காக அவர் சோகப்படுவார். அந்த முகத்தை நம்மளால பார்க்க முடியாதுன்னு ஹரிக்கு தோணுது. இப்போ ஹரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல நிக்கிறான். ஒரு பக்கம் சில 100 ரூபாய் திருடு, இன்னொரு பக்கம் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போற கல்வி. ஒரு வார சந்தோஷமா இல்ல வாழ்நாள் முழுக்க கிடைக்க போற மரியாதையும் முன்னேற்றமுமா? அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியா அவனோட மனசாட்சி ஜெயிக்குது. ஹரி ஒரு முடிவு எடுக்கிறான், திரும்பி போகணும். அங்கதான் அந்த கதையோட ரொம்ப அழகான கிளைமேக்ஸ் ஆரம்பமாகுது. திருடுறத விட திருடின பொருளை திரும்ப வைக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு அவனுக்கு அப்பதான் புரியுது. வெளியில மழையில நனைஞ்சதால அந்த ஈரமான பண நோட்டுகளை ரொம்ப பதட்டத்தோட அனில் எழுந்திரிக்காம மெதுவா மெத்தைக்கு அடியில திரும்ப வைக்கிறான். அடுத்த நாள் காலையில ஹரி ஒரு வித பயத்தோட தான் எழுந்திருக்கான். இன்னைக்கு நம்ம மாட்டி போவோம்னு நினைக்கிறான். ஆனா அனில் என்ன பண்றார், அமைதியா அவன்கிட்ட ஒரு 50 ரூபா நோட்டை நீட்டி, இனிமே உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும்னு சொல்றார். ஹரி அந்த நோட்டை வாங்குறான். அது நேத்து ராத்திரி மழையில நனைஞ்சு இன்னும் ஈரமா இருக்கு. அப்பதான் அவனுக்கு உரைக்குது, அனிலுக்கு எல்லா உண்மையும் தெரியும்.
ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவரோட உதடும் சரி கண்ணும் சரி எதையுமே காட்டிக்கல. தண்டிக்கிறதுக்கு பதிலா மன்னிச்சு அவனுக்கு ஒரு 2வது வாய்ப்பு கொடுக்கறார். இதுவரைக்கும் ஹரி சிரிச்சது எல்லாமே ஒரு நடிப்பு, ஒரு முகமூடி மாதிரி தான். ஆனா இப்போ அவன் முகத்துல ஒரு புன்னகை வருது. அது எந்த முயற்சியும் இல்லாம தானா மனசோட ஆழத்திலிருந்து வருது. இதுதான் அவனோட உண்மையான மாற்றம். சரி, இந்த அழகான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோன்னு ஒரு சின்னதா பாத்துடலாமா? தண்டனையை விட மன்னிப்பு எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு இந்த கதை நமக்கு தெளிவா காட்டுது. ஒருத்தர் மேல நாம முழுசா வைக்கிற அன்பும் நம்பிக்கையும் அவங்கள உண்மையாவே ஒரு நல்ல மனுஷனா மாத்த முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இந்த கதையை நாம இங்க நிறைவு செய்வோம்.